இது இல்லாம நீ என்ன பண்ணு, பேலன்ஸ் இருக்க சாப்டர்ல உனக்கு எது கம்ஃபர்டபுளா ஏதாவது 2 சாப்டர் சூஸ் பண்ணி. ஃபர்ஸ்ட் டே 1 மார்க், ரெண்டாவது நாள் 2 மார்க், மூணாவது நாள் 3 மார்க், நாலாவது நாள் 5 மார்க். சில இதெல்லாம் எக்ஸாம்ல வந்திருக்காது, ஆனா வரதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி. பப்ளிக் எக்ஸாம் வந்துருச்சு சார், நான் இன்னும் படிக்கவே இல்லை சார். யூனிட் டெஸ்ட் முடிஞ்சு, குவார்டர்லி, ஆஃப் ஏலி, ரிவிஷன் டெஸ்ட்டும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு நிறைய ஸ்கூல்ல. இன்னும் நான் படிக்கவே இல்லை சார். இருந்தாலும் என்னால் 590 ப்ளஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியும். என்ன சார் சொல்கிறீங்க? அதெல்லாம் சான்ஸே இல்லைன்னு நான் நினச்சேன். எப்படி சார் ஸ்கோர் பண்ண முடியும்? கரெக்டு தானே? இந்த டவுட் உங்களில் நிறைய பேருக்கு இருக்கும். ஈஸியாக நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். இன்னிலேருந்து எவ்வளோ நாள் இருக்கு நம்ம பப்ளிக் எக்ஸாம்க்கு அப்படின்னு பார்த்தோன்னா, ரிவிஷன் எக்ஸாம் 7 நாள் நடக்கும். ரிவிஷன் 1, ரிவிஷன் 2 ஒரு 7 நாள், பொங்கல் ஹாலிடேஸ் 4 நாள். அது மட்டும் இல்லை, மூவிலாம் வேற ரிலீஸ் ஆகுது. எத்தனை பேர் பார்க்க ரெடி ஆயிட்டீங்க? ஸோ நான் என்ஜாய்லாம் பண்ண வேணான்னு சொல்லலை. பொங்கல் ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுங்க, மூவிக்கெலாம் போங்க. ஸோ இந்த 18 நாளை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ப்ராக்டிக்கல் எக்ஸாமுக்கும் ஒரு மார்க் ப்ராக்டிக்கல் அதை மாதிரிலாம் ஸ்கூலில் நடத்துவாங்க. ஸோ அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, 40 நாள் தான் இருக்குது. 40 நாளில் நம்மளால் 590 ப்ளஸ் ஸ்கோர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். நான் எப்படின்னு ஸ்ட்ராட்டஜி மட்டும் சொல்ல போகிறதில்ல, டைம் டேபிளுமே கொடுக்க போகிறேன். ஸோ கொடுக்க போகிற டைம் டேபிள் ப்ளஸ் நான் கொடுக்க போகிற சாப்டர்ஸ், இதெல்லாம் மட்டும் படித்தா போதும். நான் சொல்கிற 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் என்னென்னலாம் படிக்கணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும், எல்லாமே கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோ. ஃபர்ஸ்ட்டு, கண்டிப்பாக 590 ப்ளஸ் வாங்கணும் அப்படின்னா அது சாதாரண விஷயம் இல்லை. 10th நம்ம ஆல்ரெடி நீங்கள் எல்லாருமே 10th போர்டு எக்ஸாம் எழுதிருப்பீங்க, 11th போர்டு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இந்நேரம் உங்கள் எல்லாருக்குமே பயம் வந்திருக்கும். பயம் நல்லது தான். எப்போ நம்மளுக்கு அந்த பயம் வர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளை அறியாமல் ஹார்ட் ஒர்க் போட ரெடி ஆகும். அதுக்கான டைம் தான் இது. ஸோ என்ன பண்ணணும், இந்த நெக்ஸ்ட் இருக்க ஒரு 40 நாள் நம்ம படிக்கிற நேரத்தை இன்க்ரீஸ் பண்ணணும், அதிக அளவு படுத்தணும். கண்டிப்பாக நம்ம இவ்வளோ நாள் ஒரு 1 hour படிச்சுட்டு இருந்தோம்னா, அப்படிலாம் படித்தோன்னா வேலைக்கே ஆகாது. அப்போது ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வாரியாக பார்த்தோன்னா, லாங்குவேஜ் தமிழ், இங்கிலீஷ் ஸ்கூலில் சொல்கிறத ஃபாலோ பண்ணு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் வே டு சக்ஸஸ் கைடு படித்தாலே போதும். கண்டிப்பாக 95 ப்ளஸ் வாங்கலாம். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், பயோபாட்டனி, பயோசாலஜி நீங்கள் என்ன குரூப் எடுத்திருந்தாலும் சரி, எல்லா சாப்டர்லாம் படிக்க வேணாம். இப்போ சொல்ல போகிற இந்த எல்லா சாப்டருமே ரொம்ப ஈஸியான சாப்டர். அதை ஃபஸ்ட்டு தரவா படிச்சிரு. ஃபிசிக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்க ஒரு 8 சாப்டர் மொத்தமாக 1 2 5 6 8 9 இந்த 6 சாப்டருமே ரொம்ப ஈஸியான சாப்டர். இது இல்லாமல் நீ என்ன பண்ணு, பேலன்ஸ் இருக்க சாப்டர்ல உனக்கு எது கம்ஃபர்டபுளா ஏதாவது 2 சாப்டர் சூஸ் பண்ணிக்கோ. கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்க 8 சாப்டர், மேக்ஸை பொறுத்த வரைக்கும் இங்கே கொடுத்துருக்க 7 சாப்டர், பயோபாட்டனி, பயோஜுவாலஜி 7 சாப்டர். அப்போ எல்லாத்துலேயுமே பாட்டனி ஜுவாலஜியில் இந்த 7 சாப்டர், பேலன்ஸ் இருக்கிறதுல உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்க ஏதாவது 2 சாப்டர் படித்தா போதும். கெமிஸ்ட்ரியிலையும் அதே தான், மேக்ஸ்லையும் அதே தான். அப்போ தோராயமா நீ எவ்வளோ சாப்டர் படிக்க போற? ஃபிசிக்ஸில் மொத்தமே நீ படிக்க போகிறது 8 தான். கெமிஸ்ட்ரியில் இங்கே ஒரு எக்ஸ்ட்ரா 2 சாப்டர் படித்தேன்னா 10 சாப்டர். மேக்ஸில் இங்கே நான் கொடுத்துருக்க 7 சாப்டர் இல்லாமல் 2 சாப்டர். இது எல்லாமே ஈஸியான சாப்டர். பேலன்ஸ் இருக்கிறது 5 மார்க்ஸ் வரக்கூடிய சாப்டர். அதில் ஏதாவது 2 படிச்சுக்கிட்டா கூட மொத்தம் உனக்கு 9 சாப்டர். அப்போ எல்லாத்துலேயுமே தோராயமாக 8லேருந்து 10 சாப்டர் தான் கொடுத்துருக்கேன். அப்போது ஒரு சாப்டருக்கு உன்னால் எவ்வளோ நாள் ஸ்பெண்ட் பண்ண முடியும்? கிட்டத்தட்ட நீ என்ன பண்ணலாம், 40 நாள் இருக்குது. அதுக்கு நான் 5 சார் 5 நாள், 4 நாள் நீ என்ன பண்ணலாம், ஒரு சாப்டருக்கு யூஸ் பண்ணலாம். எப்படி சார் யூஸ் பண்ணுறது? ஓகே, நான் ரெடி சார். நீங்கள் சொன்ன இந்த ஈஸி சாப்டரை ஃபஸ்ட்டு நான் முடிச்சிடுறேன். முடிச்சதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்கிறதுல ஏதாவது 2 சாப்டர் எடுத்து படிக்கிறேன். நான் ரெடி சார் நீங்கள் சொல்ல போகிற டைம் டேபிளுக்கு அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெடின்னு கமெண்ட் பண்ணிடு. நல்ல கவனி, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படிக்கிற டைமை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும்.
அப்போ காலையில கண்டிப்பா எந்திரிச்சுக்கணும். நான் போட்டிருக்க டைம் டேபிள் 4:30 மணி. ஈவினிங் ஸ்கூல் உனக்கு ஹாலிடே விட்டாங்கன்னா நல்லது. ரிவிஷன் எக்ஸாம் சில ஸ்கூல்ல ஹால்ஃப் டே தான் இருக்கும். ஆனா சில ஸ்கூல்ல காலையிலேருந்து மத்தியானம் வரைக்கும் படிக்க வச்சுட்டு மத்தியானத்துக்கு மேல நடத்துவாங்க. இல்லன்னா காலையிலேருந்து மத்தியானம் ஸ்கூல், மத்தியானத்துக்கு அப்புறம் ரிவிஷன்னு வைப்பாங்க. ஸோ எதுவா இருந்தாலும் சரி, நான் ஈவினிங்லேருந்து டைம் டேபிள் போட்டிருக்கேன். அப்ப யோசிச்சு பாரு, நீ வீட்ல இருக்க அப்படின்னா உனக்கு எவ்வளோ டைம் கிடைக்கும்? அப்போ மார்னிங் அந்த 2 மணி நேரம், 1 மணி நேரம் தமிழுக்கு, 1 மணி நேரம் இங்கிலீஷ்க்கு. இங்கிலீஷ்க்கு வே டு சக்சஸ். தமிழ பொறுத்தவரைக்கும் இந்த புக் பேக்ல புரவினா, மொழித்திறன் பயிற்சி அதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் கிளியரா பார்த்துக்கோ. இதே நீ பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், பயாலஜி, பயோபாட்டனி, பயோசுவாலஜிக்கு வந்தேன்னா 7 to 11 ஈவினிங் 1 மணி நேரம் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னா, நீ ஒரு சாப்டர் எத்தனை நாள் படிக்கலாம்னு சொன்ன? 4 நாள் படிக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் டே 1 மார்க், 2வது நாள் 2 மார்க், 3வது நாள் 3 மார்க், 4வது நாள் 5 மார்க். இப்படி நம்ம படிச்சோம்னா, நான் குடுத்திருக்க அந்த ஈஸி சாப்டர் ஒவ்வொரு சாப்டருக்கும் 4 நாள் 1 மார்க், 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் இப்படி படிச்சோம்னா, ஆட்டோமேட்டிக்கா நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஆல்ரெடி 10 மார்க் இன்டர்னல், ஆல்ரெடி நம்மளுக்கு பிராக்டிகல்ஸ் மார்க் வேற வந்துரும். சொன்னது புரிஞ்சதா? அப்போ அப்படி படிச்சோம்னா, நம்ம ஈஸியா என்ன பண்ணுவோம்? 30 நாள், மேக்ஸிமம் 32 நாள்ல நம்மளால கம்ப்ளீட்டா முடிச்சிட முடியும். எல்லா ஈஸி சாப்டரும் எல்லாமே கிளியர் ஆயிடும். பேலன்ஸ் குடுத்திருக்க சாப்டரும் நீ அதுல கவர் பண்ணிறலாம். அப்போ பிசிக்ஸ், மேத்ஸ் படிக்கிற அப்படின்னா கண்டிப்பா ஃபார்முலாஸ் இம்பார்ட்டன்ட். என்னோட நிறைய ஸ்டூடெண்ட்டே 589லாம் வாங்கியிருக்காங்க போன வருஷம் போர்டு எக்ஸாம்ல. அப்போ ஃபார்முலாஸ், பிசிக்ஸ், மேத்ஸை பொறுத்த வரைக்கும் லிஸ்ட் ஆஃப் ஃபார்முலாஸை எடுத்து ஒட்டி வச்சுக்கோ. நீ படிக்கிற ரூம்ல பார்த்துக்கிட்டே இருக்கு மறுபடி. அப்போ ஆட்டோமேட்டிக்கா உன்னால கொஸ்டின் சால்வ் பண்ண முடியும். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நான் எப்பயுமே கிளாஸ்ல சொல்றதா ஸ்ட்ரக்சர், யூசஸ், ஈக்குவேஷன் இம்பார்ட்டன்ஸ் கொடு. பயோபாட்டனி, ஜுவாலஜியை பொறுத்த வரைக்கும் டயக்ராம் எங்கெங்க இருக்கோ வரைஞ்சி பாரு. ஏன்னா பிராக்டிஸ் முக்கியம். ஸோ சார், ஒரு நாளைக்கு 1 மார்க், அடுத்த நாள் 2 மார்க், அப்போ 4 நாள் ஒரு சாப்டர்னு சொன்னீங்க. நான் எங்க போய் சார் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் படிக்கிறது? ரொம்ப சிம்பிளா சொன்னா, நம்ம சேனல்ல நம்ம என்ன பண்றோம்? இதே சேனல்ல சீரீஸ் ஒன்று போய்கிட்டு இருக்கு. வால்யூம் வைஸ் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ், பாட்டனி, ஜுவாலஜின்னு எல்லா சப்ஜெக்ட்லையும் வால்யூம் வாரியா என்ன பண்றோம்? 2 மார்க் தனியா, 3 மார்க் தனியா, 5 மார்க் தனியா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லா டீச்சருமே கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ நீ நம்ம கிளாஸ்ல கொடுக்கிற அந்த கொஷின்ஸை மட்டும் நோட் பண்ணி வச்சுட்டு இங்க நீ ஸ்பெண்ட் பண்ண போற 1 ஹவர்ல நீ படிச்ச அப்படின்னா ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். இதுல சும்மா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுக்கல. எப்படி செலக்ட் பண்றாங்க? லாஸ்ட் 5 இயர்ஸ் பிவைக்யூ. 5 இயர்ஸ் பிவைக்யூனா போர்டு பேப்பர் மட்டும் கிடையாது. ரிவிஷன் டெஸ்ட், ரிவிஷன் 2, அதே மாதிரி ஆஃப் ஏலி, குவார்டர்லி, மிட் டர்ம் எல்லாமே. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். சில இதெல்லாம் எக்ஸாம்ல வந்திருக்காது, ஆனா வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸும். அப்ப இப்படி படிச்சா நம்மளால ஒரு 30 நாள், 32 நாள்ல எல்லாத்துலயுமே ஈஸியா கவர் பண்ணியிருக்க முடியும் சாப்டர்ஸை. அப்ப லாஸ்ட் இருக்க அந்த 8 to 10 நாள் என்ன சார் பண்றது? அந்த 10 நாள் எதுக்கு அப்படின்னா ரிவிஷன், மார்க் டெஸ்ட். நாங்களுமே மார்க் டெஸ்ட் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம். நீங்களும் என்ன பண்ணணும்? ஸ்கூல்ல கிடைக்கிற கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் பேப்பர்லாம் மறுபடி எழுதி பார்க்கணும். ஏன்னா பிராக்டிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொன்னது புரிஞ்சுதா? ஸோ இப்படி பண்ணோம்னா ஈஸியா அடுத்த 40 நாள் நான் சொன்ன மாதிரி டைம் டேபிள் அந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்க எல்லாருனாலையும் 590 என்ன 590 595 பிளஸ்ஸே வாங்க முடியும். ஓகேவா? ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். படிக்க ஆரம்பிங்க. ஸோ ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க.